உற்பத்தி செய்யாத ஹார்மோன் எது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஆக்சிடோசின் வாசோபிரசின் வந்து பின் பிட்யூட்டரியில வரக்கூடியது. ஓகேவா? அடுத்து பின்புற பிட்யூட்டரி அல்லது பின் கதுப்பு பிட்யூட்டரி எந்த ஹார்மோன்களை சேமிக்கிறது? ஆப்ஷன் ஏ மேம். ஏ கரெக்ட். ஆக்சிடோசின் அண்ட் வாசோபிரசின். சரி, இந்த ஆக்சிடோசினோட ஃபங்க்ஷன் என்னடா? நேத்து பார்த்தேன் மேம். என்னமா? கருப்பையில வலிமையான சுருக்கத்தை ஏற்படுத்தும். டெலிவரி அப்ப யூட்ரஸ் கான்ட்ராக்ட் பண்றது. சரி, இப்போ பிட்யூட்டரி அப்படின்றது ஆணுக்கு மட்டும் இருக்குமா பெண்ணுக்கு மட்டும் இருக்குமா இல்ல ரெண்டு பேருக்கும் இருக்கும்? ரெண்டு பேருக்குமே இருக்கும் மேம். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த ஆக்சிடோசின்ன்றது பெண்ணுக்கு கர்ப்பப்பைய சுருக்கிறதுக்கு உதவுதுன்றீங்க. அப்ப அது ஏன் ஆணுக்கு தேவையில்லாம இருக்குது? ஆணுக்கு என்ன செய்யும்? யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அது போல பிட்யூட்டரின்றது ரெண்டு பேருக்கும் இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது ஆணுக்கு என்ன செய்யும்? ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஆக்சிடோசினோட மெயின் ஃபங்க்ஷனு கண்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ். பட் இது இல்லாம இப்போ இந்த நார்மலான பெண்கள்லாம் இருக்கிறாங்களடா, கல்யாணம் ஆகாத பெண்கள், அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் ஆக்சிடோசின் சுரக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆக்சிடோசின் சுரக்கும். அதோட ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைக் லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இந்த இனக்கவர்ச்சி ஏற்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுதான் செய்யும். செக்ஷுவல் டிசையரை உண்டு பண்றது அதெல்லாம் செய்யற ஹார்மோன் இது. ஓகேவா? இன்கேஸ் நான் எதுக்காக அதை சொன்னேன்னா, ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துட்டு ஏல நீங்க சொல்ற ஆப்ஷனும் கொடுத்துட்டு கீழே வந்து ஏ அண்ட் பின்னு கொடுத்துருந்தா நீங்க வெறும் ஏ மட்டும் போட்டக்கூடாதுன்றக்காக தான் நான் இதையும் சொன்னேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி மேம். டி ACTH அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் ஏ மேம். ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோன்களின் சுரப்பு வந்து கரெக்ட் லுட்டினைசிங் ஹார்மோன். ஓகேவா? இந்த ரீப்ரொடக்ஷன் லெசன்லயும் படிப்பீங்க நீங்க. பெண்ணுக்கு லுட்டினைசிங் ஹார்மோனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னடா? LH அண்டம் விடுபடுதல். வெரி குட். ஓவியுலேஷன். சரிங்களா? அண்டம் விடுபடுதல். சூப்பர்மா. நெக்ஸ்ட் வாசோபிரசின். எஸ், வாசோபிரசின். நெக்ஸ்ட் தைராய்டு சுரப்பியின் இரண்டு கதுப்புகள் எப்படி இணையுதுன்னு கேக்குறாங்க. இஸ்துமஸ் இல்லையா? இந்த பக்கம் ஒரு லோபு, இந்த பக்கம் ஒரு லோபு, நடுவுல இருக்கிற பிரிட்ஜுக்கு பேரு இஸ்துமஸ். அயோடின் அளவு குறைவத இந்த மாதிரி சொல்றோம். என்னது? குறைவுனாலே ஹைப்போ தான் இல்லையா? அப்போ ஹைப்போதைராய்டிசம், ஆல்சோ நோன் as டேஷ். ஹைப்போதைராய்டிசம் அந்த நோய்க்கு என்ன பேரு? முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவாங்க. காய்டர் சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்தா அதுக்கு என்ன பேரு? குழந்தைங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம். வெரி குட், கிரிட்டினிசம். சரிங்களா? சூப்பர் தான். நெக்ஸ்ட் தைராய்டு சுரப்பியில் புற்றுநோய் ஏற்பட்டால் எந்த பாதிப்பு நிகழும்? ஹைப்பர். ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு விஷயம் வந்து ஹைப்பர் அதிகமா ஆகும். கேன்சர் அப்படின்னாலே ஒரு செல்லு 1000 செல்லா மாறுறதுதான் கேன்சர். அப்போ ஹைப்பர் தைராய்டிசம். சரிங்களா? நிறைய செல்ஸ் வர்றது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாராதைராய்டு ஹார்மோன், ஹைப்பர் கால்சிமிக் அல்லது இன்னொரு பேரு கோலிப்ஸ் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஏன் ஹைப்பர் கால்சிமிக் அப்படின்னா நம்ம போன்ல இருக்கிற கால்சியத்தை நம்ம ரத்தத்துக்கு செலுத்துற வேலையை தான் இவரு பாக்குறாரு. சோ அதனாலதான் ஹைப்பர் கால்சிமிக்.
ரத்தத்துல இருக்கிற கால்சியமோட அளவை அதிகப்படுத்துறதால இவருக்கு இந்த பேரு. அட்ரினல் கிளாண்ட் எங்க இருக்கு? சிறுநீரகத்தோட முன்புற பகுதியில இருக்குது. கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் டி மேம். ஆமா, எல்லாமே அவசர கால ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன். பறக்கும் ஹார்மோன்னா என்னடா? ஆக்சுவலா இங்க பறக்கும்னு தமிழ்ல கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்ல வந்து 3Fன்னு சொல்லுவாங்க. 3F ஹார்மோன்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் 3F ஹார்மோன்? அட்ரினலின் மேம். 3F அப்படின்னா இப்ப நீங்க ஒரு சிங்கத்தை பாக்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்குள்ள என்ன ஏற்படும்? பயம் மேம். பயம். அந்த ஃபர்ஸ்ட் எஃப் ஃப்ரைட்டனிங், பயம். சரி, கொஞ்சம் குட்டி சிங்கமா இருந்தா சண்டை போடலாம்னு தோணுதா? குட்டி சிங்கமோ இல்ல குட்டியா ஏதோ ஒண்ணு இருக்கு, சரி லைட்டா சண்டை இல்ல ஒரு நாயின்னு வச்சுக்கோங்க, வெறி பிடிச்ச நாய். சரியா? ஃபர்ஸ்ட் ஐயோ எங்க கடிச்சிருமோன்னு பயப்படுவீங்க. அப்புறம் என்ன அப்படின்னு ஒரு கல்ல எடுத்து அதை அடிக்கிறதுக்கு ஓடுவோம்ல, ஃபைட் பண்ணுவீங்க. தெரிஞ்சு போச்சு உங்க ஃபைட் எல்லாம் செல்லுபடி ஆகாது. அடுத்தது என்னதான் செஞ்சாகணும்? அங்க இருந்து நீங்க ஆமா, ஃபிளைட். அதுதான் ஃப்ரைட்டு, ஃபைட்டு, ஃபிளைட். 3F ஹார்மோன். ஓடிடணும். சரியா? அதான் மான் கராத்தே ஸ்டைலு. மான் அப்படிதானே, யாரா அடிக்க வந்தா ஓடிடும்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் 14th. பி ஆப்ஷன். கேட்டகோலமைன். என்னடா கரெக்ட் ஆன்சர்? கேட்டகோலமைன்ஸ். கரெக்ட். நெக்ஸ்ட் 15. குளுக்கோகார்டிகாய்டு மேம். கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தில் கார்டிகாய்டு. இது இப்ப தெரியுதேடி, அப்புறமா அதுல உங்களுக்கு தனியா கொடுக்கல மேம், வெறும் கார்டிகாய்டுன்னு சொன்னீங்க. மேம் அதுல வந்து என்னென்ன அந்த 3 அடுக்குகள் இருக்குல்லங்க மேம், அந்த 3 அடுக்குகள் கொடுத்து இது செப்பரேட்டா கொடுத்திருந்தாங்க மேம், அதனாலதான். சரி, இது வந்து எதுலயே கார்டிகாய்டுன்னு கொடுக்கல. சரிம்மா. குளுக்கோகார்டிகாய்டு இதுல எதை வந்து தூண்டாது? டி மேம். பி ஆப்ஷன் மேம். ஆப்ஷன் ஏ மேம். குளுக்கோஸ் உருவாவத தூண்டாதா? குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் தூண்டு மேடம், குளுக்கோஸ உருவாக்கும். அதே மாதிரி லைப்போலைசிஸ், புரோட்டியோலைசிஸ் எல்லாமே பண்ணும். எது பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைகோலைசிஸ் பண்ணாது. சரியா? குளுக்கோஜெனிசிஸ் பண்ணும். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் பண்ணும். லைசிஸ்னா பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் பண்றது கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், கணையத்துல எவ்வளவு லாங்கர்ஹான் திட்டுக்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ மேம். 1 முதல் 2 மில்லியன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி மேம். டயாலிசிஸ் வராது. நீரிழிவு நோய் பற்றிய கூற்றுக்களில் தவறானது எது? எது தப்புன்னு கேக்குறாங்களாடா? நீரிழிவு நோய்னா என்னது? டயாபெட்டிஸா? டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் மேம். டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ஓகே. டயாலிசிஸ் அதுல வராதுங்க மேம். அப்ப எந்த ஆப்ஷன் தப்பு? சி மேம். டயாலிசிஸ் பண்றது கிடையாது இல்லையா? கரெக்ட். டயாலிசிஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு தான் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட், ஏஎன்எஃப் எந்த பகுதியில இருந்து சுரக்குது? இது நேத்தே நம்ம ரெகுலேஷன்லயே பார்த்தோம் இல்லையா? வென்ட்ரிகுலர் சுவர்ல மேம். இல்லடா வென்ட்ரிக்கல் இல்லடா, ஏட்ரியல் சுவர். சரியா? ஏட்ரியத்தோட வால், ஏட்ரியல் வால். பேரே பாருடா, ஏட்ரியல் தான் இருக்குது. ஏட்ரியல் நாட்ரியூரெட்டிக் ஃபேக்டர். சரியா? ஓகே மேம். நெக்ஸ்ட், இரைப்பை குடல் பாதையால் சுரக்கப்படாத பெப்டைடு ஹார்மோன் எது? ஆப்ஷன் பி. சாலமன் இதுதான் ஜிஐ ட்ராக்ட்னா இதுதான்.
இரைப்பை குடல் பாதை GI ட்ராக்டோட தமிழ் எந்த ஆப்ஷன் தான் சுரக்காது? பி மேம், கார்டிசோல் மேம். கார்டிசோல், அது வந்து அட்ரினல் இல்லையா? நெக்ஸ்ட், எக்ஸோக்ரைன் கணையத்தின் மீது செயல்பட்டு பைகார்பனேட் அயனிகளை சுரப்பை எது வந்து தூண்டுது? செக்ரிட்டின் மேம். செக்ரேட்டின். சரிங்களா? ஏன்னா ஸ்டொமக்ல இருந்து வர்ற அந்த ஃபுட்டு ரொம்ப ரொம்ப அசிடிக்கா இருக்கு. ஸோ அப்படி அசிடிக்கா இருக்கிறத பைகார்பனேட்ன்றது உங்களுக்கு ஆல்கலை இல்லைங்களா? ஸோ இந்த ஆல்கலையை தூண்டி விட்டு அந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் செக்ரேட்டினோட வேலை. குட். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஆப்ஷன் மேம். தடுக்கிறது இன்ஹிபிட்டரி பெப்டைடு, இரைப்பை சுரப்பை வந்து தடுக்கிறது GIP. நெக்ஸ்ட், ஆப்ஷன் ஏ மேம். இலக்கு செல்களின் செல் சவ்வின் மீது காணப்படும் ஹார்மோன். ஓகே, மெம்பரேன் பவுண்ட் ரெசெப்டார். ஏமா இவங்க மெம்பரேன் பவுண்ட் ரெசெப்டார்னு சொல்லுவோம்? ஏன் அவங்களால உள்ள வர முடியாதா? ஏன் அவங்க பிளாஸ்மா மெம்பரேனோடயே அட்டாச் ஆயிடுறாங்க? ஏன் உள்ள வர மாட்டாங்க? அதற்கான ஏபி அதுலயே சவ்வுலயே இருக்குங்க மேம், அதனாலங்க. அப்படி கிடையாதுடா, அவங்களுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிட் லேயர். ஹார்மோன்ல 2 வகையான ஹார்மோன் இருக்குது. லிப்பிட் ஹார்மோனு, புரோட்டீனேஷியஸ் ஹார்மோன் ஆர் பெப்டைட் ஹார்மோன் இப்படின்னு இருக்குது. இதுல லிப்பிட் ஹார்மோன் லைக் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரானு, டெஸ்டோஸ்டிரானு, ஆல்டோஸ்டிரானு இந்த மாதிரி இருக்கிற ஹார்மோனுங்களால மட்டும்தான் பிளாஸ்மா மெம்பரேன் லிப்பிட் லேயரை கடந்து உள்ள வர முடியும். அவங்களதான் இன்ட்ரா செல்லுலர், செல்லுக்குள்ள ஏற்பிகள் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. பட் இவங்களுக்கு ஏன்னா இவங்க யாருன்னா, அதாவது இப்ப FSH இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெப்டைட் ஹார்மோன் இல்லையா? புரோட்டீன் இருக்கிறவங்களால லிப்பிடை தாண்ட முடியாது. லிப்பிட் அஃபினிட்டி கிடையாது, லைப்போபோபிக்னு சொல்லுவோம். லிப்பிடை பிடிக்காது. அப்ப இவங்களால உள்ள வர முடியுமா? சொல்லு. நோ மேம். அதனாலதான் இவங்க அந்த மெம்பரேன் பவுண்ட் கிட்டேயே ரிசெப்டாரை கொடுத்துடுறாங்க. அவங்க உள்ள இருக்கிற மெசேஞ்சர்ஸ் வழியா நியூக்ளியஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா? நீங்க ஆன்சர்ஸ் கரெக்டா சொல்லிடுறீங்கடா, பட் இது ஏன் வந்ததுன்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா கொஸ்டின் வேற எந்த மாடல்ல வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால்தான் நான் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு நீங்க எப்படி சொன்னீங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக கொஸ்டின்ஸா கேட்டு தள்ளுறேன். சரி, நெக்ஸ்ட், 2ஆம் நிலை தூதுவர்கள். மேம் 24 கேட்கலாங்க. 4 கேட்கலையா? சொல்லுமா. ஆப்ஷன் பி மேம். ஆப்ஷன் பி மேம், செல்லிடை உணர்வேற்பிகள். செல்லிடை உணர்வேற்பிகள். ஏன்னா உட்கருன்ற போது நியூக்ளியஸ்குள்ளேயே. ஏன்னா இந்த மாதிரி ஹார்மோன்லாம் யாருன்னா லிப்பிடு பிடிக்கிற ஹார்மோனு, ஸ்டீராய்டு ஹார்மோனு. அதால சர்ன்னு அவங்க உள்ளேயே வந்துருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் 25. இவை அனைத்தும் டி மேம். அனைத்தும் எல்லாருமே செகண்டரி மெசேஞ்சர்ஸ் தான். கரெக்ட். அடுத்து, இது இந்த லெசன் தாடா? நோ மேம். இல்ல மேம். ஆனா ஈஸ்ட்ரோஜன் போடுறதுனால அந்த நோய் ஏற்படுங்க மேம். ஓகே, பட் கிரேவ்ஸ் டிசீஸ் அடுத்த क्वेश्चन வருது, அதுவும் பரவாயில்லையா? சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. சோ ஈஸ்ட்ரோஜன் அளவு குறையிறது யூசுவலா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் ஆயிடும் இல்லையா? மெனோபாஸ் ஒரு 45ல இருந்து 55 வயசுக்குள்ளார நடந்துரும். அப்படி நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த ஈஸ்ட்ரோஜன் அளவும் குறைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்ப அது என்ன பண்ணாது, கால்சியமா அப்சார்ப் பண்ணி போன்ல வைக்க முடியாது. சரியா? அதனாலதான் அந்த நோய் வருது. யூசுவலா மேலுக்கும் வரும், பட் நிறைய அஃபெக்ட் ஆகுறது பெண்கள் தான்.
நெக்ஸ்ட் கிரேவ்ஸ் டிசீஸ் எதனால வருது? என்ன சுரப்பிடா கிரேவ்ஸ்? தைராய்டு. தைராய்டு கம்மியா சுரக்கிறதாலயா அதிகமா சுரக்கிறதாலயா? அதிகமா சொல்லுங்க. அதிகமா சுரக்கிறதால. எக்ஸாப்தால்மிக் காய்டர் அப்படின்னு கூட இத சொல்லுவாங்க. கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முழியாங்கண்ணு மாதிரி வந்து நிக்கும். சரியா? அதுதான் எக்ஸாப்தால்மிக் காய்டர். நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन. டி மேம். ஆப்ஷன் டி. ரிலாக்ஸின் இன்ஹிபின். சரியா? கரெக்ட். நெக்ஸ்ட் பின்வருவனவற்றுள் ஹார்மோன்களை அதோட சுரப்பி மற்றும் அதோட ஃபங்க்ஷன்ஸோட இணைச்சு கரெக்டா இருக்கிறது எதுன்னு கேக்குறாங்க. எதுமா? ஆப்ஷன் பி மேம். மெலட்டோனின்ற ஹார்மோனு யாரு சுரக்கிறா? பீனியல் கிளாண்டு. பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்லீப் வேக் சைக்கிள். இப்ப நம்ம ஓரளவு டைம் வரைக்கும் தூங்குறோம், ஓரளவு டைம்ல எந்திரிச்சிடுறோம். இந்த மாதிரி டயூர்னல் ரிதம் 24 hour சைக்கிள் எல்லாம் இவர் தான் பாக்குறாரு. சரியா? குட். அதே क्वेश्चन தான் அடுத்தது. நமது உடலில் 24 மணி நேர தூக்கம் விழிப்பு சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது? ஆப்ஷன் டி மேம். கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் நீங்க சொல்லும் பொழுது ஆப்ஷன் டின்னு சொல்றதுக்கு பதிலா டாக் அல்லது பின்னு சொல்றதுக்கு பதில் பாய் இல்ல பீட்டா டெல்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் யூஸ் பண்றீங்களா? எனக்கு ஏன்னா பி அண்ட் டி சவுண்ட்ஸ் வெரி சிமிலர் டு மீ. ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம். நெக்ஸ்ட் 31. அதோட பணியோட பொறுத்துக. எது கரெக்டா இருக்கு பாருங்க. இது என்னால பாதியா தான் क्वेश्चन காட்ட முடியுது. பின் பிட்யூட்டரி வாசோபிரசின். ஆமா கரெக்டா இருக்குது. நெஃப்ரானோட சேயுமை சுருண்ட குழல்ல நேத்தே நம்ம பார்த்தோம், நீரை வந்து மீண்டும் உறிஞ்சுது. சரியா? அதனால அது கரெக்டா இருக்கு. கீழே இங்க கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான், ஆனா இவன் ஈஸ்ட்ரோஜன் கொடுத்திருக்கேன். அதான் தப்பு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டா மேம் அடுத்து அப்படியே அந்த மூணும் சொல்லுங்க மேம். தைராக்சின் எல்லாமே சொல்லிரவா? எஸ் மேம். 31 தானடா. சோ பி சொல்லிட்டு சி வந்து தைராய்டு தைராக்சின். தைராக்சின் ரத்தத்துல கால்சியம் அளவை ஒழுங்குபடுத்துறது கிடையாது. தைராக்சின் வந்து வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம்க்கு தான் பயன்படும் தைராக்சின். கால்சியத்து அளவை ஒழுங்குபடுத்துறது தைரோகால்சிட்டோன். சரியா? இங்க என்ன தவறுனா பின் பிட்யூட்டரியில தான் ஆக்சிடோசின் இருக்கும், ஆனா அவங்க முன் பிட்யூட்டரி போட்டாங்க. அதனால இதுவும் தவறாதான் இருக்கு. இப்ப கிளியரா? எஸ் மேம். அடுத்து 32. கிட்டத்தட்ட நம்ம போன பார்த்த மாதிரியான கொஸ்டின் தான் இதுவும் இல்லையா? எஸ் மேம். ஆமா. தைராய்டு தைராக்சின் என்ன குறைபாடுனா உணவுல அயோடின் குறைபாட்டால வர்றது. நெக்ஸ்ட் 33 டா. ஆப்ஷன் 3. பிட்யூட்டரிக்கு நேரா என்ன வரும்? சட்டு சட்டுன்னு சொல்லிட்டே வாங்க. பிட்யூட்டரிக்கு நேரம் டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ். கரெக்ட். தைராய்டு கிளாண்டுக்கு நேரம் கிரேவ்ஸ். அட்ரினல்ல ஆடிசன் டிசீஸ். கணையம் பான்கிரியாஸ் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ். கரெக்ட். இதுவும் வந்து நீட் 2020ல வந்த கொஸ்டினுமா. நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ தூண்டும். சரிங்களா? பட் கிளைகோலைசிஸ தூண்டாது. சோ இதுவும் கரெக்டா இருக்கு. குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோனியோஜெனிசிஸ்னா என்ன பிள்ளைங்களா?
குளுக்கோஸ் உருவாக்கம் மேம். குளுக்கோஸ் உருவாகுதுன்னா குளுக்கோஜெனிசிஸ் தானே சொல்லணும். இங்க ஏன் குளுக்கோ நியோஜெனிசிஸ்னு சொல்லியிருக்கோம்? எவ்வளவு சின்ன சின்ன இடத்துல எல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா அன்பரசு, குளுக்கோ நியோஜெனிசிஸ்னா என்னப்பா? தெரியலங்க மேம். என்னது நல்லா கவனிங்கடா. குளுக்கோனா குளுக்கோஸ், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். குளுக்கோஸ் ஃபார்ம் ஆவறத நீங்க குளுக்கோஜெனிசிஸ் சொல்லிக்கலாம். பட் இங்க உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்குது? நியோன்னு கொடுத்துருக்குது. குளுக்கோ நியோஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ். அப்படின்னா நார்மலா குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்ல இருந்து வரும். அது போல வந்தா குளுக்கோஜெனிசிஸ் சொல்லிடலாம். நேத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அமினோ ஆசிட் டீஅமைனேஷன் ஆகி the amino acid will be converted into glucose. சொன்னா இல்லைங்களா? என்ன அன்பரசு இருந்தியா சொன்னப்ப? மேம் நேத்து சொன்னப்ப இருந்தியா? டீஅமைனேஷன் லிவர்ல நடக்கும் சொன்னனே. இருந்தேங்க மேம். அதுதான் குளுக்கோ நியோஜெனிசிஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்ல இருந்து குளுக்கோஸ் வந்தா குளுக்கோஜெனிசிஸ். கார்போஹைட்ரேட் தவிர அமினோ ஆசிட் அதுல இருந்து எல்லாம் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் குளுக்கோ நியோஜெனிசிஸ். எழுதி வச்சுக்கோங்க. ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ். எழுதி வச்சிட்டீங்களா? கடைசி கொஸ்டின் 35. டக்கு டக்குன்னு யார் பொறுத்த போறீங்க? இன்சுலினுக்கு நேரா 5 மேம். டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அதோட அப்படியே டக்குன்னு ஆப்ஷன் சொல்லி கூட நீங்க விட்டுருங்க அங்க போகும்போது. ஏன்னா உங்களுக்கு அங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் நிறைய டைம் தேவை. இங்க பார்த்தாலே தெரியுது இது ஒண்ணுதான் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல சட்டுன்னு, ஏன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியணும். இது ஏனோ தானும் தெரிஞ்சு பின்னாடி பார்க்காம விட்டீங்கன்னா மாட்டுக்குவீங்க. கன்ஃபார்மா இதுனா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மத்ததை வேணா லைட்டா ஒரு அரை செகண்ட்ல நீங்க இங்க ஆன்சரை பார்த்து இதை பிக்ஸ் பண்ணிடுங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சரியா? கொஸ்டினை பார்த்து ஆன்சர் சொல்றது ஒரு வகை, ஆன்சரை பார்த்து கொஸ்டின்ல கண்டுபிடிச்சுக்கிறது ஒரு வகை. அது மாதிரி கூட சட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு விட்டுடுங்க. சோ இதோட நம்ம வெற்றிகரமா ஹியூமன் பிசியாலஜி ஃபுல்லா முடிச்சு தள்ளிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் மேம். ஒரு பொண்ணு தான் சொல்றா, மத்தவங்க எல்லாம் வாய் மூட்டு இருக்கிறீங்க.